எல்லா சீனுமே அறுத்து விட்டாங்க. டப்பா நான் தனுஷ் பண்ணா வேற மாதிரி இருக்கு. கிழிஞ்சு போச்சுல படம் சூப்பரா இருக்கு. தனுஷோட நடிப்பு சூப்பரா பிடிச்சிருக்கு. கடைசியா அந்த கால வெட்டும் போது வர சீன் அது சுத்தமா மறக்க முடியாது. சூப்பரா இருக்கு. தங்கச்சி சீன் சூப்பரா இருந்துச்சு. ஓகே டன். படம் சூப்பரா இருக்கு சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, செம்மையா இருக்கு. தனுஷ் வேற லெவல் நடிப்பு, நீங்க சொல்லவே முடியாது, நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. வேற லெவல் ஏறுமான்லாம் குறைய சொல்ல முடியாது எப்பவுமே. படம் சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? தனுஷ் ரொம்ப பண்ணிருக்காரு, அது பிடிச்சி. சூப்பரா இருக்கு. தனுஷ் நல்லா இருக்காங்க. அப்புறம் அந்த கூட 2 பேர் நடிச்சவங்களும் அவங்களும் நல்லா இருக்காங்க. எல்லாமே பிரகாஷ்ராஜ் சூப்பரா இருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சீனா எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தனுஷோட ஃபேவரட் ஹீரோயின். இந்த படம் தலைவருக்கு வந்து 10 ரேட் தானா, வேற ஒன்னும் சொல்ல முடியலண்ணா. படம் அட்டகாசமா இருக்கு, குறையிலே வரலண்ணா. படம் எப்படி இருக்கு? நான் படம் நல்லா இருக்கு. யாரோட தனுஷ். உங்களுக்கு? தனுஷ் சூப்பர். யாரோட நடிப்பு? தனுஷ். என்ன சாங்ஸ் அடங்காத. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? மறக்க முடியாது சீன் வந்து அவங்க தம்பியை வந்து குத்துறது. உங்களுக்கு? எங்களுக்கும் அதேதான். படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யாரோட நடிப்பு? தனுஷ் தான் அப்படியே ஹைலைட்டா இருக்காரு. சூப்பர் படம், ஃபைட்ல சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சது அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட். ஓகே, படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. யாரோட நடிப்பு? தனுஷ் சூப்பர். தனுஷ் சூப்பர், அம்மாவோட வேற லெவல். படம் சூப்பரா இருக்குதுங்க. இந்த மாதிரி தனுஷ் ஃபர்ஸ்ட் எப்படியுமே பார்த்தல, இப்பதான் சூப்பரா பாக்குறேன். செம்மையா இருக்கு. எந்த சீன் உங்களால மறக்கவே முடியாது? மறக்கவே முடியாதுன்னா கதாநாயகி தங்கச்சியை மறக்க முடியாது. சூப்பர் சீன். ஓ அப்பா, அந்த மாதிரி சீனு, அந்த வெட்டுற சீனும் அண்ணனை எப்படி குத்தனீங்களோ, எப்படி நான் குத்தனேன் அப்படின்னு கேட்கற சீனு செம்ம. அதே மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க, செம்மையா பண்ணிட்டேன். சூப்பர். டப்பா 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 டப்பா. சூப்பரா இருந்தது. என்ன பிடிச்சது? அதாவது தம்பியா இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தா அவங்களுக்குரிய தண்டனை கிடைக்கணுங்கிறத வந்து கரெக்டா தெளிவா காட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. சீன் பை சீன் நல்லா நோட் பண்ணிருக்கீங்க. ஆமா, அவருக்கு பிடிக்கல, அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த சீன் மறக்க முடியாது சார்? அந்த கடைசியில வந்து ஒரு 10 தலை இருக்கிற மாதிரி வராரு பாருங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி வந்து ஒரு கொலை பண்றாங்கல்ல, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்களுக்கு கொடுத்த அந்த வலியை அவங்களே திருப்பி கரெக்ட். அதாவது இல்ல, லேடிஸ்லாம் வந்து தப்பு பண்ணவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம வந்து தப்பு பண்ணவனுக்கு அதுக்குரிய தண்டனை கொடுத்தாங்க பாருங்க. அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்ட். இல்ல நான் அது பார்க்கல, பட் இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு சார். ஆல்ரெடி இசை வெளியீட்டு விழா சன் டிவில போட்டாங்க இல்லையா, அதுலயே பார்த்தோம். ரொம்ப சூப்பர், மிரட்டலா இருந்தது மியூசிக். ஸ்கிரீன்ல சொல்லவே வேணாம், செம்மையா இருந்தது. கதை சூப்பரா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஆக்டிங்ல நல்லா இருக்குது. தனுஷ் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் தங்கச்சி இது நல்லா இருக்குது. எல்லாமே எல்லா ஆக்டிங்கும் சூப்பரா இருக்குது. கொஞ்சம் பார்க்க தான் புரியுது. இல்ல அதெல்லாம் சுறுசுறுப்பா போதும். படம் த்ரில்லிங்கா இருக்கு, பார்க்க நல்லா இருக்குது. சுறுசுறுப்பா மூவிங் போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு ஸ்வீட் இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தங்கச்சி கேரக்டர் கடைசி வரைக்கும் காப்பாத்தி கொண்டாரு, அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்கிறாப்ல, டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு, கதை எல்லாம் நல்லா இருக்கு. அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ணிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. தனுஷ், அவங்களும் சூப்பரா நடிச்சாங்க. அவங்க ராயனோட தங்கச்சி நல்லா நடிச்சிருக்கா. அதை விட அவங்க தம்பி ஒய்ஃபா வரல, அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க எங்களுக்கும் அதேதான். சாங்ஸ் நல்லா தான் இருந்தது. லாஸ்ட் சாங்கும் நல்லா இருந்தது, பிடிச்சி.
தனுஷ் ஆக்டிங் ஃபைட் சீன் சென்டிமெண்ட் சாங்ஸ் ஓகே. நீங்க அந்த பக்கம் போய் நிக்காதீங்க, பக்கமா வந்து படம் சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்தது, நார்மலா இருந்தது. துஷ்ராவும் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அப்புறம் வேற ட்விஸ்ட்னு பார்த்தா கொஞ்சம் இருந்தது, பட் ஆனால் அந்த ட்விஸ்ட் சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஃபைட் நல்லா இருந்துச்சு. சாங்கு அது அது என் ஒய்ஃப், அவங்க பேச தெரியாது. படம் யாரும் நடி தனுஷ் உங்களுக்கு நல்லா இருக்கு. யாரும் நடி பிடிச்சிருக்கு? தனுஷ் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஷோலயும் ப்ளூ சட்டைனா கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. நல்லா தான் இருக்கு படம். என்ன சொல்லிருக்காரு? அவர் தான் படம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும். ஜென்ரலா இந்த மாதிரி இருக்கிற ட்ரெண்டு கூட செட் ஆகணும். செட் ஆகல இன்னும் அவர் வச்சு ரிவ்யூ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பிடிச்சிருக்கு? சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு. யாரும் நடி பிடிச்சிருக்கு? தனுஷ் நடிப்பு தான். என்ன இதுல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்? அது சீனு சென்டிமெண்ட் சீனு, தங்கச்சி சீனு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த தங்கச்சி கேரக்டர் அவங்களுக்கு செம்மண்ணா, சூப்பரா இருந்துச்சுண்ணா. எனக்கு எஸ் சூர்யா கேரக்டர் சரி நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கு. யாரும் நடி புரியல. யாரும் நடி பிடிச்சிருக்கு? சூர்யா. சூர்யா. உங்களுக்கு சொல்லுங்க, தூரமா இருந்து சூர்யா. படம் நல்லா இருக்கு, சூப்பரா யாரும் நடி பிடிச்சிருக்கு? தனுஷ் நடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மேம் படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, யாரும் நடி பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அருமையா இருக்கு. என்ன பேசுங்க? படம் பாருங்க. படம் எப்படி மாட்டுறாங்களா எல்லாம்? பயங்கரமா இருந்துச்சு படம்லாம். என்ன பிடிச்சிருக்காங்க? வெட்டுறது குத்துறது எல்லாமே தான். யார் வெட்டா யார் குத்துறா? தனுஷ் தானா? அனுசா எல்லாமே பண்றாரு. ஓகே ஓகே. படம் ஓகே பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியும்? செகண்ட் ஹாஃப் கரெக்டா நல்லா தான் இருந்துச்சு, ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு வந்ததுக்கு. சார் படம் நல்லா இருக்குங்க சார். என்ன பிடிச்சிருக்கு? கடைசியா கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்குங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். படம் எப்படி இருக்கு? யாரோட நடி எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கு. அதான் வேற மாதிரி இருந்துச்சுண்ணா. ஆனால் பயங்கரமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. தங்கச்சிக்கோசரம் பண்றது பயங்கரமா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. படம் எப்படி? படம் நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு படம். மாஸ் ப்ரோ, யாரோட நடி பிடிச்சிருக்கு? தனுஷ், மெயினா தனுஷ். ஓகே. என்ன என்ஜாய் பண்ணுங்க? படத்துல ஃபுல்லா ஆக்ஷன், மியூசிக். எஸ், ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஏஆர் ரஹ்மான் யாருக்கு தான் பிடிக்காது. இதுல பிஜிஎம் சூப்பர் ப்ரோ. சீட்லயே எங்களால உட்கார முடியல. ஓகே. இதுல பிடிச்ச சீன்னா எந்த சீன்? பிடிச்ச சீன்லாம் தனுஷ் வர எல்லா சீனுமே மாஸ். அவர் ஃபர்ஸ்ட் சைலண்டா இருக்காரு. சைலண்டா இருக்காரு, செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா இறங்கி இருக்கிறாரு. ஓகே. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யாரோட நடி பிடிச்சிருக்கு? தனுஷ் சார் தான். நான் படம் வேற மாதிரி அவங்கள தனுஷ் தெருக்கி விட்டாருண்ணா. தனுஷ் தரமான பீசம், அது வேற லெவல். அது உங்களுக்கு நம்மளுக்கு அதே தான், நம்மளுக்கு அதே தான், அதேதான். அதேதான். அவர் எது சொன்னாலும் ஓகே உங்களுக்கு. ஓகே. தலனாவே இது, தனுஷுனாவே வேற. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? தனுஷ் ஆக்டிங் சூப்பர். எந்த சீன் மறக்க முடியாது? ஹாஸ்பிடல் சீன், ஃபைட் சீன், ஹாஸ்பிடல் ஃபைட் சீன் சூப்பர். அந்த சீன் தங்கச்சி சென்டிமெண்ட் ப்ரோ. இது என் தங்கச்சி தான், அதனால எனக்கு அந்த உசுறு அந்த நல்லா இருக்கு. உங்களுக்கு நீங்க அண்ணனுக்காக எதை சொல்லணும்ல? தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. சொல்லிட்டீங்களா? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? என்ன படம்? ராயன் நல்லா இருக்கு. ஆனா ஃபுல்லா ஃபைட்டு அந்த மாதிரி வச்சிருக்காங்க. வயலன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ். கொஞ்சம் சின்ன குழந்தைங்களாம் பார்க்கலான்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. திரைக்கதை, வசனம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருக்கு, சூப்பர் நடிப்பு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா இருக்கு. நல்ல ஒரு மூவி, ஆக்டிங் நல்லா இருக்கு. என்ன சீன் சார் என்ஜாய் பண்ணீங்க? அதாவது அந்த பிரதர்ஸ் அந்த இது அடிதடி அந்த ஃபைட் நல்லா இருக்கு. ஃபைட் நம்ம ட்விஸ்ட் நல்லா இருக்கு. உங்களுக்கு படம் நல்லா இருந்துச்சு, மூவி நல்லா இருந்துச்சு. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன்? அதான் பிரதர்ஸ், இது ஃபைட், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எப்படி பாருங்க? நல்லா தானே. என்ன பிடிச்சிருக்கு? இது எப்படி இருக்கு? சூப்பரா நடிச்சிருக்காரு தனுஷ். வட சென்னை விட சூப்பரா இருக்குது, நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. இதுல மறக்க முடியாத சீன்னா உங்களுக்கு எந்த சீன்? சென்டிமெண்ட் சீன், சிஸ்டர் செஞ்சு சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம். ஓகே. நீங்க நினைச்சது வந்ததை விட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியா ஃபேமிலியா பார்க்கலாம். ஆனா சில்ட்ரன்ஸ் இருக்கறனால கொஞ்சம் மெச்சூரா இருக்கிறீங்களா பார்க்கலாம். பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங் நல்லா இருந்துச்சு. அது துர்காக்காக அன்னப்பற சாங் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. என்ஜாய் பண்ணி. நீங்க படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார்.
என்ன உங்களுக்கு பிடிச்சது? ஸோ தனுஷ்க்கு இந்த மாதிரி ஃபைட் சீனு அந்த அசுரன் மாதிரியான கேரக்டர் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அவங்களோட சிஸ்டரோட சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரோ படம் தரமா இருந்துச்சு ப்ரோ. சிஸ்டர் சென்டிமெண்ட் வேற லெவலு. சூப்பரா இருக்குண்ணா படம், பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. யாரும் நடிப்பு சார்? இது இவரு தனுஷ். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேற லெவல். எந்த சீன் பிடிச்ச சீன்? அந்த அக்கா வந்துட்டு அவங்க அண்ணனை குத்தாத சீன் நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு செம்ம பாட்டு ப்ரோ. போயிட்டு நான் பாடி நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். படமே நல்லா பங்கமா இருந்துச்சு ப்ரோ. படம் செம்ம கருத்து. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. இதுல மறக்க முடியாத சீன் எந்த சீன்? சீனா தம்பிங்க ரெண்டு பேரும் துரோகம் பண்ணி அவங்க அண்ணன் இது பண்ணாங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா நல்லா இருக்கு. வீரமில்லாவே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படம் நல்லா இருக்கு. யாரும் நடிப்பு? தனுஷ் நடிப்பீங்களா? எந்த சீன் உங்களால மறக்க முடியும்? எல்லா சீனும் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப். ரெண்டுமே நல்லா இருக்கு. சூப்பருங்க. என்ன சீன்? எந்த சீன்? எல்லா சீனுமே அறுத்து விட்டாங்க. பிளஸ் குட்டியை வச்சு எல்லாத்தையும் குத்துறாருங்க. புது விதமான ஆயுதமா இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பர் சார். SJ0 மட்டும் தான் வில்லன் கேரக்டர் சூப்பர். சூப்பரா இருக்கு ப்ரோ. யாரும் நடிப்பு? படம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ்லயும் செம்மையா இருந்துச்சு. இன்டர்வல் சாங் அப்பயும் வேற லெவல்ல இருந்துச்சு. ரகுமான் செம்மையா செஞ்சிருக்காரு. ரகுமானோட அந்த ஒரு சாங் தான் படத்துல 2 சாங் வந்துச்சு. அதுல செகண்ட் சாங் ரகுமான் சாங் வேற லெவல்ல இருந்துச்சு. சீன் உங்களால மறக்க முடியும்? இந்த சீன் மறக்க முடியாதுன்னா அவங்களோட தம்பியை லாஸ்ட் சீன்ல கிளைமேக்ஸ்ல தனுஷ் குத்துறதே மறக்க முடியாது. செம்மையா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ராயன் படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆனா விஷுவல் சூப்பரா இருந்தது. அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரு சீனும் இந்த பக்கம் ஒன்று காட்டுறாங்க, இந்த பக்கம் அந்த ஃப்ரேம்லாம் சூப்பரா இருந்தது. இன்டர்வல் வேற லெவல் தெரிச்சிருச்சு. ஃபயரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. நிஜமா சூப்பரா இருக்கு. நிறைய பேர் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல. ஒரே ஃப்ளூயண்டா போகுது. சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒரு புதுசா டைரக்ட் பண்ண மாதிரி தெரியல. நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு தனுஷ். எனக்கு இன்டர்வல் பிளாக் தாங்க. ஐயோ சாமி பங்கமா பண்ணிட்டாங்க. ஆனா படம் பயங்கரமா இருக்குதுன்னா எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? ஒரு டிஃபரெண்டா இருக்கு.